வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 29th ஜனவரி போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மெயின் ஹாட் டாப்பிக்கை பற்றி பேசலாம். அதாவது தங்கம் தங்கம் தங்கம். இந்த தங்கத்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, எவ்வளோ தங்கமாக இருக்குது, அது மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் தங்கம் அப்படிங்கிறத நம்ம வாய் வழியாக தான் சொல்லி பார்க்கணுமாட்டு இருக்குது. தாறுமாறாக ஏறிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மொபைல் எடுத்து கோல்டோடைய டாலர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $4,600 பக்கமாக வந்துருச்சு. $4,600 தான் ஒரு $3 முன்னாடி ரிவர்ஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்தது சில்வர் பார்த்தா அதுவும் போயிட்டு $120 வந்துருச்சு பெர் அவுன்ஸுக்கு. அதாவது தங்கம் இன்னைக்கு வந்து பவுனுக்கு நியர்லி 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒரே நாளில் பவுனுக்கு 10,000 1,35,000 தங்கத்தோட விலை இன்னைக்கு. அதே மாதிரி சில்வர் பார்த்தோம் அப்படின்னா 4,25,000 ஒரு கிலோ சில்வர். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எதனால் இப்படி தங்கம் ஏறிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குறைந்த ரேட்டில் தங்கத்தை வாங்கி வச்சிருந்து இப்போ நல்ல ஒரு ஹோல்டிங்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல சந்தோஷப்படுங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு தான் நீங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா அவருடைய தயவால தான் உங்களுடைய அசட்டோடைய வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒருவேளை இதுவரையும் நீங்கள் தங்கமே வாங்கலை அப்படின்னா உங்களுடைய வைத்தறிச்சலுக்கு காரணம் யாரு அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். ஓகேங்களா? ஸோ நல்லதுக்கும் அவர் தான், கெட்டதுக்கும் அவர் தான். அவருடைய அட்ராசிட்டினால தான் வந்து தங்கத்தோட விலை இப்படி தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணம். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஈரானை நோக்கி ஒரு பெரிய கப்பல் ஒன்று போயிட்டு இருக்குது. வெனிசுலாவில் நாங்கள் பண்ணின மாதிரி பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இந்த தாக்குதல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எஸ்டர்டே சொல்லியிருந்தார். அதனுடைய இம்பேக்ட். அதாவது இப்போ தங்க ஏறினத்துக்கு சில முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இப்போ ரீசெண்டாக வெனிசுலாவை தூக்குனாரு. வெனிசுலாவை தூக்கும்போது கோல்டோடைய அவுன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா $4,600 பெர் அவுன்ஸு நியர்லி தான் இருந்துச்சு. வெனிசுலாவை தூக்குனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்ததான் வந்து இப்போ என்ன பண்ணாரு, கிரீன்லேண்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த கிரீன்லேண்டுங்கிறது டென்மார்க்கோடைய ஒரு டெரிட்டரி ஏரியா. இது வந்து யூரோப் ஜோனுடைய ஒரு டெரிட்டரி ஏரியா. பட் கிரீன்லேண்டு எங்களுக்கு தான் சொந்தம், கிரீன்லேண்டு எங்களுக்கு வேணும், எங்களுடைய பாதுகாப்புக்கு கிரீன்லேண்டு வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா இப்போ ஈரான் அவங்கள வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், ஈரான் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து கனடாவை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்வீட் பண்ணிக்கிறாரு, கியூபா அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி. கியூபா ஒரு அழகான நாடு அப்படின்னு அடுத்த டார்கெட் கியூபா மேலே வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் பண்ணுற அட்ராசிட்டினால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தாறுமாறாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் தாறுமாறாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து சேஃபாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தங்கம். அந்த தங்கத்தை போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாலர். இந்த யூஎஸ் டாலர் வந்து நியர்லி 4 இயர்ஸ் லோவில் இருக்குது. அதாவது 95 அரௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரஷ்யா, சைனா இவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாலரை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாலர் நீ வந்து உனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நீ ஆட்டம் போடுவ, அதனால டாலர் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பாண்ட்ஸ் எல்லாமே, யூஎஸோடைய பாண்ட்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் செல் பண்ணிட்டு அதனுடைய அமௌண்ட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நாடுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கோல்டு இந்த டன்னு வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு சம் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க பர்சனலாக வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா அண்ட் சைனா வந்து கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஒருவேளை அவங்க வந்து ஏதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இவ்வளோ டன்னு வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃபியூச்சரில். பட் அவங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு நாடுமே சொல்லும். ஓகேங்களா? ஸோ இப்போ தங்கம் இந்த மாதிரி தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். டாலரை செல் பண்ணிட்டு கோல்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாடுமே வந்து கோல்டை வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து கோல்டோடைய விலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்குது. இன்னும் இப்போ ஏற்றத்தை பார்க்கும்போது
$6,000 அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும் போல இருக்குது. $6,000 வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பவுன் வந்து நியர்லி வந்து 1,60,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். 1,60,000 1,65,000 ரேஞ்சுக்கு வந்துடும். பட் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஏன்னா கமாடிட்டியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எல்லாமே என்கிட்ட கேட்குற கொஷின், சார் நான் வந்து கோல்டு இந்த ரேட்டில் ஷார்ட்டில் இருக்கிறேன், கோல்டு இந்த புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கிறேன், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ கோல்டு ஷார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ டெலிவரி கொடுத்தாகணும். ஏன்னா செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க வந்து டெலிவரி கொடுத்தாகணும். பை பண்ணவங்க வாங்கி ஆகணும், அதை ஃபிசிக்கலாக வந்து வாங்கி ஆகணும். ஸோ இங்கே வந்து டிமாண்டு தான் அதிகமாக இருக்குது, சப்ளை ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் வந்து இன்னமும் வந்து ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வரும்போது $5,100 அது வந்துச்சு அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்னு இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில்வருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் இருக்கிற மெயின் ஃபேக்ட்ரி அவங்க வந்து சில்வர் நான் வந்து செல் பண்ணலை அப்படின்னு சொன்னது ஒரு ரீசன். அதுக்கு அடுத்ததான் வந்து கமாடிட்டியில் வந்து ஹியூஜ் ஷார்ட், இந்த ஷார்ட் கவரிங் அதனால் வந்து சில்வர் வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கு மார்னிங் நான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பிக்சரை பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, சில்வர் இஸ் த நியூ கோல்டு. ஓகேங்களா, வெள்ளி வந்து இப்போ வந்து புது தங்கமாக மாறிடுச்சு. அதுக்கடுத்த வந்து காப்பர் இஸ் த நியூ சில்வர் அப்படின்ட்டாங்க. ஓகே, காப்பர் வந்து நியூ சில்வர் ஆயிடுச்சு. அலுமினியம் இஸ் த நியூ காப்பர். அதுக்கடுத்த வந்து அயன் ஸ்கிராப் இஸ் த அலுமினியம். அந்த கட்டு கம்பிலாம் இருக்குதுல்ல, ஒரு கம்பி கட் பண்ணி எல்லாம் ஸ்கிராப்பாக போடுறாங்கல்ல, அந்த கம்பி எல்லாமே வந்து இப்போ வந்து அலுமினியமாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஈக்குட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிராப் ஆயிடுச்சு, அதாவது குப்பை ஆயிடுச்சு ஈக்குட்டி மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. என்னுடைய டெலகிராம் சேனலுக்கு கூட வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து யூஎஸ் WTI க்ரூட் ஆயில், அதாவது வெஸ்ட் டெக்சாஸ் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா $65 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. இது வந்து செப்டம்பர் 29 அப்புறமா வந்துருக்கிற ஹையஸ்ட் லெவல். ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டி ஈரான் மேலே இருக்கிறதுனால க்ரூட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதாவது கமாடிட்டியில் இன்னைக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது எல்லாமே அப்படின்னா கோல்டு, சில்வர், காப்பர், பிளாட்டினம் இது எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்குது. ஓகே, எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் ஜோன்ஸ் 0.02%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.17%, S&P 500 ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 3.75% நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், எந்த ஒரு ரேட் கட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 கவர்னர்ஸ் மட்டும்தான் வந்து ரேட் வந்து கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி இருக்கிற 10 கவர்னர்ஸ் வந்து ரேட் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க எந்த ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட்டும் கொடுக்கல, டோவிஸ் கமெண்ட்டும் கொடுக்கல. ஓகேங்களா, பட் இந்த வருஷம் மிடில் ரேட் கட் இருக்கிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் வந்து இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகுது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு நியர்லி 20 to 40 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டியும் ஓப்பன் ஆனது 25,350 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,200 இருந்துச்சு. நியர்லி 150-170 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு ஒரு கட்டத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப். மறுபடியும் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சு. அதாவது எக்கனாமிக் சர்வே வந்து இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதில் வந்து இந்தியாவுடைய ஜிடிபியை பொறுத்தவரையும் ஃபினான்சியர் 27 வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 7.2% எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 25,418 வந்து செட்டில் ஆகுது. நம்புங்க, நம்ம மார்க்கெட் கண்டினியூவாக தேர்ட் செஷனாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 3 நாளாக வந்து நம்ம மார்க்கெட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. சென்செக்ஸ் 221 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 82,566 வந்து செட்டில் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ஐடி, எஃப்எம்சிஜி 0.5% to 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. மெட்டல், ரியாலிட்டி, ப்ரைவேட் பேங்க், பவர், எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் 0.5% to 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ருபி 91.96 வந்து செட்டில் ஆகுது. அதாவது உலக லெவலில் வந்து யூஎஸ் டாலரும் வீக்காக இருக்குது. 95 வந்துருச்சு, 4 வருஷம் லோவுக்கு வந்துருச்சு. ஆனால்
நம்ம கரன்சி மட்டும்தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ ஜாப்பனீஸ் கரன்சி, சிங்கப்பூர் கரன்சி இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் டாலரும் வீக் ஆகிட்டு இருக்குது, நம்ம ருப்பியும் வந்து வீக் ஆகிட்டு இருக்குது. 92லயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து வந்து ஸ்விக்கி ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் வந்து 1065 கோடி கொடுத்துருக்காங்க. இதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் வந்து 800 கோடி கொடுத்துருக்காங்க லாஸ். ரெவென்யூ 54% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா 782 crore வந்து லாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்விக்கி பொறுத்தவரையும் அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். பட் என்ன பண்ணுறது, அதாவது இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஓலா லெவலுக்கு வர கிடையாது. சம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பப்போ அப்கிரேட் பண்ணிடுறாங்க. அதனால வந்து அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு ஓப்பனில் ஹையில் போகுது. இப்போ நாளைக்கு என்ன கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி பண்ண போகிறான்னு தெரியல. யூனோ எஸ்டர்டே வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ எல்என்டி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 2% ஹையில் ஓப்பன் ஆச்சு. ரீசன் என்னன்னா புரோக்கரேஜ் ஹவுஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. டார்கெட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான். ஓகேங்களா, ரைட். இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை தேர்ஸ்டே. ஃப்ரைடே பொறுத்தவரையும் ஈவினிங் 3:30 PM யூரோப் ஜோனுடைய ஜிடிபி வருது. ஈவினிங் 7 o'clock பிபிஐ டேட்டா வருது யூஎஸ்ஏலேருந்து. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு வந்து நான் 2 செஷன் தான் இருக்குது. இந்த 2வது செஷன் நமக்கு பட்ஜெட்டு. நாளைக்கு ஃப்ரைடே பொறுத்தவரையும் பஜாஜ் ஆட்டோ, சோலா ஃபினான்ஸ், ஜிந்தால் ஸ்டீல், பவர் கிரிட், செயில் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக 3rd ஸ்ட்ரைட் செஷனாக நம்ம மார்க்கெட் ஹையில் போயிருக்குது. இப்போ நாளைக்கு வந்து ஃப்ரைடே. யூஸ்வலாக நமக்கு வந்து ஃப்ரைடேனா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பட் இது வந்து பட்ஜெட்டுக்கு மொதல் நாள் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நாளைக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. பட் வொலாட்டிலிட்டி இருக்கும். பட்ஜெட்டு சண்டே அன்னைக்கு. சண்டே அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் மார்க்கெட்டுக்கு ஃபேவரான நியூஸ் இருந்தால் மட்டுமே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை என்றால் இந்த 3 நாள் ஏற்றம் ஒரே நாள் கூட தேவையில்லை, 2 மணி நேரத்தில் வச்சு செஞ்சுடுவாங்க. அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, பட்ஜெட்டில் எந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட்டு கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான நியூஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனிவே நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டுடைய டாலர் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பாருங்க, எஸ்டர்டேவே வந்து க்ளோசிங் $5,400. இன்னைக்கு ஹை $5,598. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது $5,516. ஸோ இந்த வெனிசுலாவில் அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டை தூக்கும்போது இருந்த ரேஞ்சு இதுதான், $4,500. இங்கேருந்து தான் இந்த மாதிரியான வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து $6,000 அப்படிங்கிறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். $6,000 போச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் $5,150 $4,950 வரலாம். பட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது ஆஸ் ஆஃப் நோ. ஓகே, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பர் ட்ரெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தாங்க க்ளோஸ் ஆகிருக்குது. 25,400 to 450. ஸோ இன்றைக்கி வந்து ஹைக்கு மேலே போகும்போது இப்போ நெக்ஸ்ட்டு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,600. ஸோ 25,450க்கு மேலே இருக்கும்போது 25,600 வரையும் போகிறதுக்குனான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,350, தென் 25,280. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுவேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஷார்ப்பாக வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.